அருமையான சகோதர சகோதரர்களை நாம் பிழைக்கும்படிக்கு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால், பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொண்டு அந்த ஜீவனை தருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காசுமாய் இருக்கிறவராக இருக்கிறார். மற்ற எந்த ஒரு மாம்சத்தை சாப்பிடுவதனாலும், எந்த ஒரு காய்கறி பொருளை சாப்பிடுவதனாலும் நம்ம ஜீவன் ஆயுசு வருவது அல்ல. ஏன்னா, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆமென். அவர் தான் நமக்கு என்ன சொன்னால், நாம் பிழைக்கும்படிக்கு அவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்குள்ளாக இருக்கும்போது, அவர் நமக்குள்ளாக இருந்து செயல்படும்போது, அவர் மகிமையான காரியங்களை நாம் மூலமாக அவர் செய்வார் என்பதை நம்புவோம். அவரைக்குள்ளாக நிலைத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மூலமாக செய்வாராக.